ட்ரிபிள் ஆர் வெற்றிக்கு பிறகு ராம் சரண் நடிப்பில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் ஷங்கர் ராம் சரண் கூட்டணியில் உருவாக்கி வரும் படம் கேம் சேஞ்சர். கியாரா அத்வானி கதாநாயகியாக நடிக்க எஸ்.ஜே. சூர்யா, ஸ்ரீகாந்த், மேகா, அஞ்சலி, நவீன் சந்திரா உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் சார்பில் பெரும் பொருட்செலவில் தில்ராஜ் தயாரிக்கும் இப்படத்திற்கு தமன் இசையமைக்கிறார். கார்த்திக் சுப்புராஜ் கதை எழுதியுள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத், நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் நடந்தது. இறுதி கட்டத்தை தற்போது எட்டியுள்ளது. இப்படம் அரசியல் சார்ந்த பல விஷயங்களை பேசும் படமாக இருக்கும் என பரவலாக சொல்லப்படுகிறது. இப்படம் அடுத்த மாதம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இப்படத்திலும் தன்னுடைய வழக்கமான ஃபார்முலாவை தான் பாடல்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் ஷங்கர். அதன்படி கேம் சேஞ்சர் படத்தில் குத்துப்பாட்டு, மாடர்ன் பாடல், ஃபாரின் பாடல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. படங்களுக்கு எவ்வளவு மெனக்கிடுகிறாரோ அதே அளவு தன் படத்தின் பாடல்களுக்கும் மெனக்கிடும் இயக்குனர் ஷங்கர் கேம் சேஞ்சர் பட பாடல்களை மிகப்பெரிய பொருட்செலவில் படமாக்கியுள்ளார். அதன்படி இப்படத்தில் இடம்பெறும் 5 பாடலுக்காக மொத்தம் ரூபாய் 96 கோடியை செலவழித்துள்ளாராம் ஷங்கர். குறிப்பாக ரூபாய் 23 கோடி செலவழித்து செட் போடும் ஜர்கண்டி பாடலை பிரம்மாண்டமாக படமாக்கியுள்ளனர். இதில் 4 பாடல்களுக்கும் இது போன்ற கோடிகளை வாரியிறைத்துள்ளதாம் படக்குழு. அதன்படி இப்படத்தில் இடம்பெறும் 5 பாடல் காட்சிகளை படமாக்க மட்டும் ரூபாய் 96 கோடியை செலவழித்துள்ளார்களாம். இதை பார்த்த ரசிகர்கள் ஷாக் ஆகி போயுள்ளனர். அதே போல் ஒரு சண்டை காட்சிக்கு மட்டும் ரூபாய் 70 கோடி செலவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அமெரிக்காவின் டல்லாஸ் நகரில் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் படக்குழுவினர் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் ஷங்கர் பேசுகையில், எனது பாணியில் தனித்துவமான கதையுடன் ஒரு படத்தை உருவாக்க வேண்டும் என்றும் நான் எப்போதும் விரும்பினேன். அதன் விளைவுதான் கேம் சேஞ்சர். கடந்த 3 சதாப்தங்களாக நான் தெலுங்கு படம் எடுக்கவில்லை என்றாலும் தெலுங்கு பார்வையாளர்கள் எப்போதும் என் மீது பெரும் அன்பு செலுத்தினர். நான் முன்பு மற்ற ஹீரோக்களுடன் பணிபுரியலாம் என்று நினைத்தேன். ராம் சரணுடன் தெலுங்கில் அறிமுகமாகியதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படத்தில் 3 கெட்டப்களில் நடித்துள்ளார். அப்பண்ணாவாக அவர் நடித்திருப்பது படத்தின் சிறப்பம்சமாக இருக்கும் என்றார். இதில் சிறப்பு விருந்தினராக புஷ்பா படத்தின் இயக்குனர் சுகுமார் கலந்து கொண்டார். அப்போது படம் குறித்து பேசிய அவர், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். கேம் சேஞ்சர் படத்தை நான் சிரஞ்சீவி சாருடன் சேர்ந்து பார்த்தேன். அதனால் படத்திற்கு முதல் விமர்சனத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். முதல் பாதி அருமை, இடைவேளை பிளாக்பஸ்டர், என்னை நம்புங்கள். 2ஆம் பாதியில் பிளாஷ்பேக் காட்சி என்னை நெகிழ வைத்தது. ராம் சரண் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். அவருடைய நடிப்பிற்கு நிச்சயம் தேசிய விருது கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று பேசினார். ஷங்கர் மற்றும் ராம் சரண் ஆகியோருடன் பணிபுரியும் பாக்கியத்தை பகிர்ந்து கொண்ட இசையமைப்பாளர் தமன் கூறுகையில், சில திட்டங்கள் உங்களை உற்சாகப்படுத்தினாலும் பயமுறுத்தவும் செய்யும். அப்படிதான் கேம் சேஞ்சரை பற்றி நான் உணர்ந்தேன். ராம் சரண் சாரும் ஷங்கர் சாரும் இணையும் இந்த அற்புதமான படத்தில் பணிபுரிவேன் என நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. கேம் சேஞ்சர் பாலையா பாபுவின் டாக் மகாராஜா மற்றும் ராஜு சாரின் சங்கராந்திகி வஸ்துனும் 3 படங்களும் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். இப்படத்தில் முக்கிய இடத்தில் நடித்துள்ள பன்முக நடிகர் எஸ்.ஜே. சூர்யா கூறுகையில், பவன் கல்யாண் அவர்களுக்கு கதை சொல்ல முதல் முறையாக ஹைதராபாத் வந்தேன். ராம் சரண் மிகவும் உண்மையான ஆத்மா. அவருடைய தொலைபேசி எண்ணை ஆர்சியாக சேமித்து வைத்துள்ளேன். அவர்தான் உண்மையான ராஜா. நடத்தை, நடனம், நடை, நடிப்பு என அனைத்திலும் மன்னன். கேம் சேஞ்சர் நிச்சயமாக அனைவரையும் மகிழ்விக்கும் என பேசியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.